சூப்பர் சாஃப்டான இந்த பர்கர் பன்ஸ் வெறும் கோதுமை மாவில் செஞ்சுருக்கிறது எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நல்ல சூப்பர் சாஃப்டாக கோதுமை மாவுலையும் செய்யலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து 1 டேபிள் ஸ்பூன் சுகரில் டீஸ்பூன் இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. 1 கப் வார்மாக இருக்கணும், வாட்டர் ஹாட்டாக இருக்கக்கூடாது. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் 10 மினிட்ஸ் அப்படியே வச்சிங்கன்னா ஈஸ்ட் வந்து அப்படியே ரைஸ் ஆகிடும். இப்போ 3 கப்ஸ் கோதுமை மாவில் 1 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. 1/2 கப் காய்ச்சி ஆற வச்ச பால் தான், ஹாட்டாலாம் இல்லை. அதையும் ஆட் பண்ணிவிட்டு ஈஸ்ட் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சாலும் அதையும் ஆட் பண்ணி 1 டேபிள் ஸ்பூன் சாஃப்டான பட்டர் ஆட் பண்ணி மாவு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு பிசையும் போது ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். தண்ணியோ பட்டரோ எதுவுமே சேர்க்காதீங்க. இது இந்த அளவு கரெக்டாக இருக்கும். ஸோ பிசைய நல்லா இந்த அளவுக்கு சாஃப்ட் ஆகிடும். ஒரு 12 மினிட்ஸ் நல்லா மாவு பிசைஞ்சிங்கன்னா தான் ஈஸ்ட் ஸ்மெல் வராது, பர்கர் பன்ஸ் நல்லா சாஃப்டாக இருக்கும். அப்படியே க்ளோஸ் பண்ணி 45 மினிட்ஸ் வச்சு எடுத்திங்கன்னா மாவு வந்து அப்படியே ரைஸ் ஆகிருக்கும். ஏரை பஞ்ச் பண்ணி எடுத்துட்டு இப்போ ஈக்குவல் சைஸஸில் கட் பண்ண போகிறோம். ஈக்குவல் சைஸில் கட் பண்ணிங்க தான் எல்லா பர்கர் பன்ஸும் ஈவனாக பேக் ஆகி வரும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட அப்புறம் இதை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்ட அப்புறம் நீங்கள் உள்ளங்கையில் அப்படியே வச்சு நல்லா இப்படி ரவுண்ட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா இந்த ஷேப்பில் வந்துடும். கீழே ஓப்பனாக இருந்துச்சுன்னா டக் பண்ணி விட்டு ஷேப் பண்ணிக்கோங்க. இப்போ லைன் பண்ண பேக்கிங் ட்ரேயில் இந்த பன்ஸ் வந்துட்டு பிளேஸ் பண்ணிவிடுங்க. அப்படியே அமுக்கி விட்டுடுங்க, கொஞ்சம் உப்பலாக இருக்கும். ஏன்னா இன்னொரு 30 மினிட்ஸ் விட போகிறோம். 30 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சிங்கன்னா இன்னும் நல்லா அப்படியே ரைஸ் ஆகி வரும். மில்க் வாஷ்லாம் பட்டர் வாஷ் கொடுத்துட்டு மேலே எல் ஆட் பண்ணிவிட்டு இது வந்துட்டு 200 டிகிரி செல்சியஸில் 15 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பர் சாஃப்டான பர்கர் பன்ஸ் ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாப்பி குக்கிங். பிளெஸிங்ஸ் டு யூ ஆல்.